இன்றைய தலைப்புச் செய்திகள். குளத்தூரில் பரபரப்பு. தேவக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் திட்டமிட்ட சதி. ஆதவ் அர்ஜுனா அதிரடி குற்றச்சாட்டு. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை குளத்தூர் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட குளறுபடிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட சதி என அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்ப்போம். பெரம்பூர் மற்றும் குளத்தூர் காவல்துறையின் செயல்பாட்டில் முரண்பாடு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் தொடங்கினார். பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தபோது காவல்துறையினர் மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சாலைகளை முறைப்படுத்தி தடுப்புகளை அமைத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பிரச்சாரம் தடையின்றி நடந்தது. இதற்காக தேவக தரப்பில் காவல்துறைக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதே நாள் குளத்தூர் தொகுதிக்கு சென்றபோது நிலைமை முற்றிலும் மாறாக இருந்ததாக கூறப்படுகிறது. மிக குறுகிய சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் அங்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களின் உயிருடன் விளையாடும் திமுக. ஆதவ் அர்ஜுனா சாடல். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, பெரம்பூரில் நேர்மையாக செயல்பட்ட காவல்துறை குளத்தூரில் மட்டும் ஏன் தடுமாறியது? இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதி என்பதால் திட்டமிட்டு செயல்பட்ட முடக்கமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். குறிப்பாக சுமார் 15,000 முதல் 20,000 பேர் கூடியிருந்த இடத்தில் கூட்டத்தை முறைப்படுத்தாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய விபத்திற்கு வழிவகுக்கும் செயலாக தெரிந்தது. மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே தலைவர் விஜய் அவர்கள் தனது உரையை சுருக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டிய சூழல் உருவானது என்றும் அவர் வருத்தத்துடன் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திடம் புகார். அதிகாரிகள் இடமாற்றம் கோரிக்கை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அனைத்து அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இன்னும் முந்தைய ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை தொடர்வது ஏன் என்று தேவக கேள்வி எழுப்பியுள்ளது. சமமாக களத்தை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் உடனடியாக உயர்மட்ட அதிகாரிகளை சுழற்சி முறையில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாளை அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தேவக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் எழுச்சியை கண்டு பயப்படுகிறதா திமுக? எந்தவிதமான பணபலமோ அல்லது ஆட்களை வாகனங்களில் அழைத்து வரும் தேவையோ இன்றி மக்கள் சுயமாகவே திரண்டு வருவதை பார்த்து ஆளுங்கட்சி அச்சமடைந்துள்ளது. அந்த பயத்தின் வெளிப்பாடை குளத்தூரில் நடந்த இந்த முடக்கம் என ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திக்காமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் விஜயின் வருகையால் குளத்தூரில் ஏற்பட்ட இந்த பரபரப்பு வரும் நாட்களில் தேர்தல் களத்தை இன்னும் சூடாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.